வேண்டியதான். நீங்க தான் சொல்லணும். பணம் கொடுத்து நீங்க நான் கிடையாதுல்ல. நான் 2000 டிக்கெட் எடுங்க நேரடியாக உள்ள போய் 10 நிமிஷம் நல்லா 2 நிமிஷம் நின்று சாமியை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லுவேன். நீங்க தான் பணம் தரவும் நீங்க தான் முடிவு பண்ணி டிக்கெட். 6 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 500 தரணும், ஒரு ஆளுக்கு 1000 தரணும். இல்லைன்னா கோயில் என்பது பக்தியின் இடமா அல்லது பணம் கொடுத்தால் மட்டுமே கடவுளை அருகில் பார்க்கும் விஐபி சந்தையா? இன்று தமிழகம் முழுவதும் பல பெரிய கோயில்களில், குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற தலங்களில் சிலர் பக்தர்களிடமிருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் என பணம் வாங்கி குறுக்குவழி தரிசனம் செய்து வைப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. சமீபத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு நாளுக்கு 100 பேரிடம் கூட 1000 ரூபாய் வாங்கினால் ஒரே நாளில் 1,00,000 ரூபாய். மாதத்திற்கு, வருடத்திற்கு இது பக்தியின் பெயரில் நடைபெறும் கருப்பு வருமானம் அல்லவா? அரசு சம்பளம் வாங்கும் சிலர் சட்டம் தெரிந்தும் ஏழை பக்தர்களின் உணர்வை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தால் அது சாதாரண தவறல்ல. அது மக்களின் நம்பிக்கையை கொள்ளையடிக்கும் செயல். ஒரு மூத்த வழக்கறிஞராக நான் அரசிடம் கேட்கிறேன், இந்த சட்டவிரோத வருமானங்கள் எங்கே செல்கின்றன? இத்தனை ஆண்டுகளில் சேர்த்த சொத்துகள் ஆய்வு செய்யப்பட்டதா? வருமானத்திற்கு அதிகமான சொத்துகள் இருந்தால் விசாரணை நடக்குமா? கோயில்களில் விஐபி தரிசனம் பெயரில் நடக்கும் இந்த முறைகேடுகளை கண்காணிக்க தனி அமைப்பு ஏன் இல்லை? பக்தர்களின் பணத்தை வைத்து யார் செல்வந்தர்கள் ஆகிறார்கள்? சட்டப்படி அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் பணம் பெற்று சலுகை வழங்குவது நிர்வாக விதிமுறைகள் மீறல், ஊழல் குற்றச்சாட்டு, நம்பிக்கை மோசடி போன்ற பிரிவுகளின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப துறை ரீதியான இடைநீக்கம், பணி நீக்கம், குற்றவியல் வழக்கு போன்ற நடவடிக்கைகளும் ஏற்படலாம். லீகல் குவரி ஒன்று. கோயில்கள் பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையின் மையம். அதை சிலர் பணம் கொடுத்தால் கடவுள் அருகில் என்ற நிலைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது. தமிழக அரசும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக அனைத்து பெரிய கோயில்களிலும் சிசிடிவி மற்றும் கண்காணிப்பு அமைப்பு, வருமானம் சொத்து ஆய்வு, ரகசிய விசாரணை குழு, பக்தர்களுக்கான நேரடி புகார் மையம், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களின் சொத்து முடக்கம் போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கடவுளை காண பணம் வாங்குபவன் பக்தனை ஏமாற்றுவதல்ல, இறைநம்பிக்கையையே விற்றுக் கொண்டிருக்கிறான்.